அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனி இஸ்ராயல்களை பற்றி குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் பனி இஸ்ராயல்களுடைய ரொம்ப ஃபேமஸான நபி யார் அப்படின்னு சொன்னால் ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல் பனி இஸ்ராயல்களில் ரொம்ப கொடுங்கோல் அரசன் அப்படின்னு சொல்லி பிரபல்யமாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் ஃபிரௌன். ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே ஃபிரௌன் அழிக்கப்பட்டு போயிட்டான். அந்த கடலில் அவர் மூழ்கடிக்கப்பட்டான். அது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அதற்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், பனி இஸ்ராயல் சமூகம் சேனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலி மைதானம், அங்கே தான் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கழித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் மிஸ்ர் நாட்டுக்குள்ள ஃபிரௌனுடைய அடிமைகள், கிபுத்தி இனத்தை சார்ந்த உயர் ஜாதி மக்களினுடைய அடிமைகளாகத்தான் இவர்கள் இருந்தாங்க. அதனால் அவர்கள் அரசை சார்ந்து என்னென்ன சட்டங்கள் அது அநியாயமாக இருந்தாலும் சரி அவங்க ஏற்றுதான் ஆகணும், நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல். இப்போ இவர்கள் அடிமைகள் அல்ல, இப்போது சுதந்திரமான மனிதர்கள், ரொம்ப சுதந்திரமான மனிதர்கள். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, மூசா இப்போ தான் நம்ம ரொம்ப சுதந்திரமாக ஆகிட்டோம், இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நாம் பின்பற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல சட்டத்திட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவை, இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் என்னுடைய உம்மத் இந்த பனி இஸ்ராயல்கள் இதை கேட்குறாங்க அப்படின்னு. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய நாட்டமும் என்ன அப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வேதத்தை கொடுக்கணும். சரி, அந்த வேதத்தை நான் கொடுக்குறேன், அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தூர் சீனா மலையில் வந்து 30 நாட்கள் என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும், நோன்பு வச்சு இஅ்திகாஃப் இருக்கணும். இஅ்திகாஃப் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்துடைய எல்லா வேலைகளையும் விட்டு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக அப்படியே அமர்ந்து விடுது, வேறு எந்த வேலையும் செய்வாங்க. பொதுவாக சுன்னத்தே முஅக்கதாவான அந்த இஅ்திகாஃப் அப்படிங்கிறது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில், இந்த ரமலானில் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, வாழ்க்கை முழுக்க ரமலான் எப்போ கடமையானதோ அன்றிலிருந்து வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்படி என்ன அப்படின்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ இஅ்திகாஃபுக்காக போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய சகோதரர் ஹரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்ன அப்படின்னா வயதில் 3 வயது மூத்தவர்கள் தான். ஆனாலும் என்ன அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவியாளர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் தான் அல்லாஹ் தஆலா வச்சுருக்காங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா கிளம்பும்போது சொல்லிட்டு போகிறாங்க, வஅஸ்லிஹ் வலா தத்தபி' சபீலல் முஃப்ஸிதீன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மக்களுக்கு நல்லதை சொல்லுங்கள், எல்லாம் செய்யுங்க. இவர்களிடத்தில் ஏதாவது பிழைகள் வந்தால் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் அதை சரி செஞ்சு கொடுங்க. ஆனால் இவர்களிடத்துல மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாது. இவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவர்கள் திடீர்னு என்ன செய்வாங்க, வழி தவறி போவாங்க. அதில் இவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிட வேண்டாம், இவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட வேணாம், அப்போ நீங்கள் ஒதுங்கிடுங்க, ஒதுங்கிருங்க அப்படிங்கிற வழிகாட்டுதலை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க கிளம்பி போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இப்போது எத்தனை நாள் அப்படின்னு சொன்னால் 30 நாள். இப்போது ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துல்காதா மாதம் 1ஆவது தேதி, துல்காதா மாதம் 1ஆம் தேதி என்ன செய்கிறாங்க, இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்து துல்காதா மாதத்தினுடைய 30ஆவது நாள் இஅ்திகாஃபை முடிக்கிறாங்க. முடித்து இப்போ அல்லாஹை சந்திக்கணும், அல்லாஹ்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையிலும் ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னை தயார்படுத்துகிறாங்க. அப்படி தயார்படுத்தும் பொழுது என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் ஹரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்வாக் செய்கிறாங்க.
மலக்குகள் இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து சொன்னாங்க, மூசாவே, நோன்பாடி நோன்பு வைத்த நிலையில் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கு, இது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மேலானது. கஸ்தூரிங்கிற அந்த மனத்தை விட ரொம்ப மேலானது. அந்த வாடையை நீங்கள் என்ன செஞ்சீங்க, போக்கிட்டீங்க. அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சு எத்திக்காப்புங்க. இப்போ மீண்டும் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது தேதியிலிருந்து 10வது தேதி வரைக்கும், நம்மளுடைய கணக்குப்படி சொல்ல போனால் பக்ரீத் வரைக்கும், பக்ரீத் அன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க எத்திகாஃப் இருந்து இதனுடைய 40 நாளை பூர்த்தி செய்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், وَوَعَدْنَا مُوسَى 30 لَيْلَةً وَأَتْمَمْنَاهَا ب10 فَتَمَّ مِيقَاتُ رَبِّهِ 40 لَيْلَةً. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் முதல்ல 30 நாட்களை வாக்களித்திருந்தோம். பிறகு அதை நாம் அதிகப்படியாக 10ஆக பூர்த்தி செய்ய வைத்தோம். இப்படி என்ன அப்படின்னா மொத்தம் 40 இரவுகள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் இஅ்திகாஃப்ல இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இப்போ இதற்கு பிறகு என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இப்போ அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எந்த விதமான குழப்பமான சூழலும் ஏற்பட்டுறக்கூடாது. வேற ஏதோ சத்தமோ, அங்கிட்டிருந்து ஏதாவது சத்தமோ, யாராவது பேசுகிற சத்தமோ, அல்லது வந்து என்ன அப்படின்னா குருவிகளுடைய பறவைகளுடைய சத்தமோ எதுவும் கலந்துடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான், தஃப்சீர் ஹிதாயத்துல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த கிதாபில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், முதலில் தூர் சீனா மலையை சுற்றி கிட்டத்தட்ட 7 மைல் தூரத்திற்கு வானிலையை என்ன செஞ்சான்னு சொன்னால் ரொம்ப கிளியர் ஆக்கிட்டான். வானிலையை ரொம்ப கிளியர் ஆக்கிட்டான். எந்த விதமான அந்த என்னது ஏதோ வரப்போகிறது, இந்த குருவி வர்றது, பறவைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் நிசப்தமாயிருச்சு. எல்லா பக்கமும் நிசப்தமாயிருச்சு. இனி அல்லாஹ்வுடைய சத்தத்தை தவிர வேறு எதையுமே இவங்க கேட்கலங்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா சொன்னா, மலக்குகளே 7 வானத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க. 7 வானம் என்ன செய்யப்படுதுங்க, திறக்கப்படுது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அரிசி தெரியும். சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய அரிசியை பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே தங்களையே மறந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கடுத்து பேசுகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்ய, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அதுக்கடுத்து இப்படி பேசின உடனே, அதான் இதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். முதல்ல நபி பட்டம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் பேசினான். ஆனால் இந்த மாதிரி இல்லை, ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்கும், விளங்கிக்குவாங்க இது ரப்புடையது தான் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேதத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இதை ரொம்ப என்ன செய்கிறான்னா ஒரு முக்கியத்துவத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இது அல்லாஹ்கிட்ட பேசின உடனே என்ன சொன்னால், அல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அல்லாஹ் பார்க்கணும், யா அல்லாஹ் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பேச நான் கேட்டுட்டேன், இப்போ உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான்னா, மூசாவே லன் தரானி, நீ என்ன செய்ய முடியாது, என்னை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை பார்க்க முடியாது, ஏன்னா இந்த கண்களுக்கு இன்னொன்று அவ்வளோ பவர் கொடுக்கல. என்னை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்களுக்குள்ளே இன்னொன்று அந்த சக்தியை கொடுக்கலப்பா. அதனால் என்னன்னு என்னை பார்க்க முடியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அன்பான பிரியமான வேண்டுகோள், யா அல்லாஹ் நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த அன்பான வேண்டுகோள். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஓகே சரி என்னை நீ பார்க்கணும், ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அதற்காக நீ டைரெக்டாக என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னை விட சக்தி வாய்ந்த இந்த மலையை பாரு. இந்த மலைக்கு முன்னால் அந்த மலையிடத்தில் நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஒளியை காட்டுறேன், என்னுடைய ஒளியை காட்டுறேன். அந்த மலை என்னுடைய ஒளி தாங்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கடுத்து நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, ஓகே டி என்னது இந்த விஷயத்துக்கு நான் உடன்படுறேன். இப்போ என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி, அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால்,
இப்போ அல்லாஹ் பேசும் பொழுது சூழ்நிலைகளை ரொம்ப கிளியராக வச்சுருந்தா எல்லாத்தையும் இப்போ அப்படியே மாறுது. கார் மேகங்கள் சூடுது. தூர்சீனா மலையை சுற்றி 3 மைல் தூரத்துக்கு அப்படியே நான் சொன்னால் அந்த கார் மேகங்கள் அப்படியே சூடுது. இருட்டும் இல்லாமல் நல்ல வெளிச்சமும் இல்லாத மாதிரி ஒரு மோடம் போட்ட மாதிரி ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிலை ஏற்படுது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மேகங்களுக்கு இடையில இடி மின்னலுடைய சப்தமும் என்னது, அதுக்கு இடியுடைய சப்தம் மின்னலுடைய இது எல்லாமே வருது. இப்போ அல்லாஹ் சொன்னான்னா ஒவ்வொரு வானத்தினுடைய மலக்குகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல் வானத்தினுடைய மலக்குகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி வந்து கடந்து போகிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்த அந்த சத்தம் இடியெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. இடியினுடைய சத்தம் எல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. திக்ருடைய சத்தம் தான் அப்படி இருக்கு. அடுத்து 2வது வானத்துடைய மலக்கு, அடுத்து 3வது வானத்துடைய மலக்கு, ஒவ்வொரு வானத்தினுடைய மலக்குகளும் வரும் பொழுது அவருடைய திக்ருடைய சத்தம், அவருடைய வருகையெல்லாம் மற்ற எல்லா சப்தத்தை விட ஒன்னோட இன்னொன்று அதிகம், ஒன்னோட இன்னொன்று அதிகம் அப்படின்னா அது அப்படியே சவுண்டு கூடிக்கிட்டே போகும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ இன்னொரு பெரிய சத்தத்தை கேட்க வேண்டியது இருக்குது, பெரிய சத்தத்தை கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த 7 வானத்தையும் திறந்து அரிசுக்கு அந்த 7 வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லா திரைகளையும் அல்லாஹ் தஆலா அகற்றி ஒரு தன்னுடைய அரிசியினுடைய ஒரு சிறு ஒளியை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மலையின் மீது காமித்தான். அந்த மலையின் மீது காமித்தான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு, அல்லாஹ் என்ன செய்யறான்னா காட்சி அளிக்கிறான். எதுக்கு? லில் ஜபல், அந்த மலைக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் லைட்டாக காட்சி அளித்தது தான் தாமதம். ஜஅலஹு தக்கா, அந்த மலை அப்படியே சுக்கு நூறாக உடைஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை தான் எல்லாம் பார்க்க சொன்னான். இந்த மலையை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மலை இப்போ என்ன ஆக போகுது பார்த்தா மலை அப்படியே சுக்கு நூறாக உடைஞ்சிருச்சு. ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூசா ஸாயிகா, இதை பார்த்து என்னாச்சுன்னு சொன்னால் அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அதற்கடுத்து எல்லாமே பழைய நிலைக்கு மாறுது. வானம் அது எல்லாமே மாறின பிறகு இப்போ எல்லாம் என்ன செய்யறான், மூசா கொஞ்சம் எந்திரிங்க, மூசா எந்திரிங்க. எந்திரிக்கிறார். எந்திரிச்சு உடனே முதல்ல அதை சொன்னானா, சுப்ஹானக், எல்லாம் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன், உன்னைய பார்க்குற அளவுக்கு சக்தி எனக்கு இன்னும் கிடைக்கலங்கிறத இப்போ நான் அனுபவமாக என்ன செஞ்சுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். துபுத்து இலை, எல்லாம் என்ன செய்கிறேன், நான் தௌபா செஞ்சுட்டேன். இந்த மாதிரி கேட்டதே தப்பு. வஅன அவ்வலுல் முஃமினீன், நான் முதல் முஃமின் தான். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் நீ இல்லைங்கிறதோ அல்லது எனக்கு சந்தேகமாக இருக்கோ அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய பேச்சை கேட்டவுடன் உன்னை பார்க்கணுங்கிற ஆசை மேலிட்டால கேட்டுட்டேன். இப்போ நான் விளங்கிட்டேன். இப்போ அதுக்கடுத்தெல்லாம் என்ன செய்கிறான்னா மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசி என்ன செய்கிறாங்க, இது தௌராத்துடைய வேதத்தை கொடுக்கணும். தௌராத்துடைய அந்த வேதத்தை கொடுக்கணும். தௌராத்துடைய வேதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தௌராத்துடைய வேதம் பலகைகளால் இருந்தது. அந்த பலகைகளில் ஒளியால் எழுதப்பட்டிருந்துச்சு. பலகையில் ஒரு ஒளியால் என்ன செய்யப்படுறது, எழுதப்பட்டு இருந்துச்சு. அந்த பலகை சொர்க்கத்தினுடைய பலகைகள், சொர்க்கத்தினுடைய பலகைகள். அது என்ன அப்படின்னு சொன்னால் எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியால் எழுதப்பட்டு இருந்துச்சு. அதனுடைய நீள அகலம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பலகையினுடைய நீளம் 12 அடி இருக்கும். 12 அடி இருக்குமா? 12 அடி எப்படிங்க எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 12 அடி பலகையை, அதுவும் 10 பலகைகள், அது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நாம் நம்மளுடைய ஹைட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 அடி. அதற்கடுத்து மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வச்சு ஹைட். அதாவது சொல்லுவாங்கள்ல தமிழில் ஒரு பழமொழி, கழுது தேஞ்சு என்னாச்சுங்க கட்டெரும்பாச்சு. அந்த மாதிரி என்ன செய்கிறோம் நம்ம இப்போ கட்டெரும்பாரு தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல ஹைட்டு, அவங்களுடைய ஹைட்டுக்கு 12 அடிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, சாதாரணமாக கையில் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன தலையில் தூக்கி வச்சுட்டோ அல்லது தோளில் சுமந்துட்டோ அப்படியே இல்லை. சும்மா அவரை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை கையில் அப்படி எடுத்துகிட்டு எப்படி நம்ம ஒரு கேரியரை தூக்கிட்டு போகிறோமோ, ஒரு கிதாப் எடுத்துகிட்டு போகிறோமோ, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது அதை வாங்கின பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லுங்கள். அது என்ன செய்தி அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.